அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வரலட்சுமி பூஜை 2024ஆம் ஆண்டு எந்த தேதியில் வருது, படம் வைத்து எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எல்லோருக்குமே கலசம் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது விருப்பம் இருக்கும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கலசம் ஒரு முறை வைத்து நம்ம தொடர்ந்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வரலட்சுமி பூஜை எடுத்துக்கிறாமல் இருப்பாங்க. கட்டாயமாக வரலட்சுமி நோன்பு எல்லாருமே எடுக்கலாம். படம் வைத்து எல்லோருமே வழிபாடு செய்யலாம். கலசம் வைத்து வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறவங்க கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம். இல்லை என்றால் நம்ம படம் வைத்து வழிபாடு செய்தாலே அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். வரலட்சுமி பூஜை என்றைக்கு வருகின்றது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வருகின்றது. 16/8/2024 ஆடி மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஆடி கடைசி வெள்ளி அன்று தான் நமக்கு வரலட்சுமி பூஜை. வரலட்சுமி பூஜை படம் வைத்து வழிபாடு செய்கிறது எளிமையான முறை, மிக மிக எளிமையான முறை. எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா, படம் வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் வழிபாடு போதும். வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுவாமியை அழைத்து அல்லது வெள்ளிக்கிழமை மாலை நேரமே நீங்கள் அழைத்து வழிபாடு செய்தால் போதும். படம் வைத்து வழிபாடு செய்வதற்கு நமக்கு மகாலட்சுமி தாயார் படம் இருந்தாலே போதும். எளிமையான முறையில் நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த வரலட்சுமி பூஜை செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன் முதல்ல கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பூஜை செய்வது ரொம்ப நல்லது. முதலாவதாக இழந்த செல்வத்தை நமக்கு மீட்டெடுத்து தரக்கூடியதான் இந்த வரலட்சுமி பூஜை. தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கொடுப்பதற்கு வரலட்சுமி பூஜை செய்வாங்க. வரலட்சுமி பூஜை செய்யறதுனா நம்ம வீட்டில் செல்வம் பெருகிட்டே இருக்கும். வருடம் நமக்கு செல்வ நிலை உயரும். அதற்காக தான் வரலட்சுமி பூஜை செய்கிறது. இழந்த செல்வத்தை மீட்டெடுத்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையக்கூடியது ஒரு அற்புதமான பூஜை எதுன்னு கேட்டிங்கன்னா வரலட்சுமி பூஜை தான். இந்த வரலட்சுமி பூஜை ரொம்ப எளிமையானது. அந்த வரலட்சுமி பூஜை எல்லாருமே கட்டாயமாக செய்து நல்ல பலனை பெறணும். கலசம் வைத்து வழிபாடு செய்யாட்டாலும் நம்ம படம் வைத்தாது நீங்கள் நிச்சயமாக வழிபாடு செய்யணும். உங்களுடைய வீட்டில் எந்த மகாலட்சுமி தாயார் படம் இருக்கோ எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துகிட்டு ஒரு நல்ல மணப்பலகையில் சிவப்பு நிற துணி விரித்து அதில் நீங்கள் மாக்கோலம் போட்டு சுவாமி படத்தை வைக்கணும். மகாலட்சுமி தாயார் படத்தை வைக்கணும். வைத்துட்டு நீங்கள் மல்லிகை பூக்களாலையும் தாமரை பூக்களாலையும் அலங்காரம் செய்யணும். செய்துட்டு சுவாமியோட படத்திற்கு மஞ்சள் கயிறு போடுவது ரொம்ப சிறப்பானது. அதாவது மஞ்சள் கயிறு இருக்குது பார்த்திங்களா, அதில் விரலி மஞ்சளை கட்டி நீங்கள் மாங்கல்யமாக இந்த கயிறை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். போட்டுட்டு ஏன்னா அந்த நாள் மாங்கல்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பூஜை தான். அதனால் மாங்கல்யம் கயிறு போட்டுட்டு நெய் தீபமாக நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. அன்றைய ஒரு நாளாவது நெய் தீபம் ஏற்றுவது நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும். நெய் தீபம் ஏற்றி விட்டு எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் நம்ம ஏற்றலாம். முக்கியமாக குத்து விளக்கு நிச்சயமாக ஏற்ற வேண்டும். 2 பக்கம் குத்து விளக்கு வைத்து நடுவில் காமாட்சியம்மன் விளக்கு வைத்து அகல் விளக்கு நம்மளுடைய விருப்பப்படி எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் ஏற்றிக்கொள்ளலாம். இந்த பூஜை செய்வதற்கு முன்னாடி விநாயகரையும் வணங்கிட்டு குலதெய்வத்தை வணங்கிக்கிட்டு தான் நம்ம இந்த பூஜை செய்யணும். விநாயகரை வணங்க வேண்டும் அப்படின்னா விநாயகருக்கு மஞ்சள் விநாயகரை பிடிச்சு வச்சுக்கோங்க. குலதெய்வத்திற்குன்னு ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. அல்லது குலதெய்வத்தோட செம்பில் தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு பூஜை பண்ணும்போது அந்த பூஜை 100% உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குலதெய்வத்தை அவங்களுடைய நாமத்தை சொல்லிவிட்டு மகாலட்சுமி பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நீங்கள் செய்யணும். அதற்கப்புறம் நீங்கள் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைக்கணும். கட்டாயமான முறையில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தாம்பூல செட்டு வைக்கணும். ஏன்னா அந்த நாள் ரொம்ப முக்கியம் தாம்பூல செட்டு தான். மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம், சீப்பு மற்றும் வளையல் இதெல்லாம் நம்ம முக்கியமாக வைக்க வேண்டும். இப்போ ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம், கொஞ்சம் அதில் மல்லிகைப்பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வளையல் 4 வளையல் வைத்தால் கூட போதும். இது சுவாமிக்கு நீங்கள் வைக்கணும். மற்றவர்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, தாம்பூல செட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை பேரை நீங்கள் கூப்பிட்றீங்களோ அத்தனை தாம்பூல செட்டு நீங்கள் வாங்கி வைக்கணும். அதாவது செட்டாக நமக்கு கிடைக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 பேரோ ஒரு 5 பேரோ 9 பேரோ அல்லது ஒரு ஆள் தான் நான் கூப்பிட்றேன் அப்படி இருப்பார்கள் கூட ஒரு தாம்பூல செட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு சுவாமியை படத்திற்கிட்ட எல்லாமே செட் பண்ணி வச்சுருங்க. வைத்துட்டு நெய்வேத்தியமாக பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு பாயாசமோ அல்லது சர்க்கரை பொங்கல் இந்த 2ல் ஏதாவது ஒன்று கட்டாயமாக வைக்கணும். இனிப்பு வகையானது வச்சுட்டு பிறகு அதுக்கடுத்து நம்ம கலவை சாதம் சொல்லுவோம் பார்த்திங்களா, அதாவது லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் வைத்து நம்மளால் முடிந்த அளவுக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்ய
ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கி வைத்து கூட வழிபாடு செய்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அதற்கப்புறம் ஒரு தாம்பலத்தட்டில் கொஞ்சம் அமௌண்ட் ஒரு ரூ. 500 தாளோ ஒரு ரூ. 100 தாளோ ரூ. 50 தாளோ கொஞ்சம் அமௌண்ட் வச்சு அதில் சில்லறை காசுகள் நிரப்பிட்டு நீங்கள் வந்து நகைகள் உங்கள் வீட்டில் இருக்கிற தங்க நகைகள் கூட நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு தங்கம் வாங்குகிற யோகம் நிச்சயமாக அமையும். ஒரு மோதிரம் கூட எடுத்து வைத்து சுவாமி படத்திற்கிட்ட வைத்து வழிபாடு செய்யலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இந்த வழிபாடு. அர்ச்சனை பண்ணுறது வந்து குங்குமத்தாலேயோ அல்லது ரூ. 1 நாணயம் 108 நாணயத்தாலேயோ அல்லது மலர்களால் அந்த நாள் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். மலர்களால் 108 முறை வந்து சுவாமியோட மந்திரங்கள், நாமங்கள், காயத்ரி மந்திரங்கள், வரலட்சுமி பூஜைக்கான 108 மந்திரங்கள், 108 போற்றிகள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும். அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும். இல்லைன்னா எதுவுமே தெரியல, ஓம் வரலட்சுமி நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் கூட போதும். அல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொன்னால் போதும். நமக்கு வந்து அஷ்டலட்சுமி 8 அஷ்டலட்சுமி நமக்கு வந்து எப்போதுமே நம்மக்கிட்ட வாசம் செய்துட்டு தான் இருப்பாங்க. அந்த நாள் வரலட்சுமி பூஜை என்று 9வதாக வரலட்சுமியாக நம்மளுடைய இல்லத்திற்கு அவங்க வர்றாங்க. அதனால தான் வர மகாலட்சுமி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் அந்த வர மகாலட்சுமி வந்தாங்க, வரலட்சுமி தாயார் வந்தாங்க அப்படின்னு நம்ம இல்லத்தில் எல்லா லக்ஷ்மியும் நம்ம கூட தான் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து செல்வ நிலை உயரும். வரலட்சுமி தாயார் தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த வரலட்சுமி பூஜை வந்து எல்லாருமே கடைப்பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. வரலட்சுமி தாயார் இருக்கிற இடத்துல வந்து எல்லா செல்வமும் நிலைத்து இருக்கும். நல்ல ஒரு பண வசதி, வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் எல்லாமே நமக்கு சகல செல்வத்தையும் அன்னை வந்து நமக்கு தருவாங்க. இதுதாங்க ரொம்ப எளிமையான முறை. நீங்கள் நோன்பு கயிறு கட்ட வேண்டும் அப்படின்னா நீங்கள் நோன்பு கயிறு வந்து காலையில் வெள்ளிக்கிழமை காலையிலே நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு சுவாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டு 9 முடிச்சு போட்டு மல்லிகைப்பூ வைத்து நீங்கள் வந்து நோன்பு கயிறு கட்டிக்கொள்ளலாம். இது வந்து கலசம் வைக்கிறவங்க தான் நோன்பு கயிறு கட்டி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. படம் வைத்து வழிபாடு செய்பவர்களும் நோன்பு கயிறு தாராளமாக கட்டலாம், எந்த தவறும் கிடையாது. கலசம் வைத்தால் தான் நம்ம நோன்பு எடுப்போம், இல்லை என்றால் நம்ம வந்து நோன்பு எடுக்க போகிறது கிடையாது. நோன்பு எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த நோன்பு கயிறு கையில் கட்டணும். அதாவது மஞ்சள் நூலில் 9 முடிச்சு போட்டு நம்ம கட்டுவோம். நோன்பு எடுத்தால் மட்டும், அதாவது விரதம் இருக்கணும். நம்ம கடுமையான விரதம் வரலட்சுமி பூஜைக்கு இருப்பாங்க. அதாவது பச்சை தண்ணீர் கூட குடிக்காமலாம் இருப்பாங்க, அல்லது நீர் மட்டும் குடிச்சிட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. ஒரு சில பேர் பால் பழங்கள் எடுத்துக்கிடுவாங்க. அவங்கவுங்க நம்ம உடம்புக்கு ஏற்றது போல், அதாவது ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஓரளவு சாப்பிடணும். ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா சாப்பிடாமல் இருப்பதே நல்லது. அதிகமான தலைவலி பிரச்சனைலாம் இருக்குது, கொஞ்சம் நேரம் சாப்பிடாம இருந்தாலே தலைவலிக்கும் அப்படின்னா அவங்களாம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் பூஜை மட்டும் செய்தாலே போதும். அன்னையோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். உடம்பை வந்து ரொம்ப வற்புறுத்திட்டு செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த பூஜையில் வந்து கவனம் இருக்காது. அதனால் நன்றாக சிறப்பாக பூஜை செய்யுங்க, சந்தோஷமாக பூஜை செய்யுங்க. விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினச்சிலாம் கவலைப்படவே தேவையில்லை. நார்மலாக பூஜை செய்தாலே போதும். விரதம் இருந்தால் மட்டும்தான் நோன்பு கயிறு நம்ம கட்டுவோம். அப்படி இல்லை என்றால் நம்ம வந்து சுவாமி படத்திற்கு மட்டும் பூஜை மட்டும் செய்துட்டு மாலை 6 மணிலேருந்து இரவு 8, 9 மணி வரை நம்ம தாராளமாக பூஜை செய்து கொள்ளலாம். வரலட்சுமி பூஜை எப்பவுமே வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு எப்படி ஒரு மணி நேரம் அது நமக்கு குறைந்ததாக ஆகும். ஏன்னா மந்திரங்கள் சொல்லி சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும், கனகதர சோஸ்திரம் படிக்கலாம். நமக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அது நம்ம லக்ஷ்மி பாடல்கள் நிறைய பாடலாம். அந்த பாடலாம் பாடி சுவாமியை வந்து சந்தோஷப்படுத்தணும். சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியாக்குனா நம்ம வீட்டுக்கு வந்து இன்னமும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா இன்னமும் நீங்கள் சிறப்பாக பூஜை பண்ணுற அளவுக்கு வந்து உயர்ந்துருவீங்க. அதே போல் வந்து வீட்டுக்கு நம்ம தம்பளை செட்டு கொடுக்குறவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து சாப்பாடு போட்டு அனுப்புறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். நிறைய பேர் வந்து நம்ம வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து பேக் பண்ணி அனுப்பி விட்ருவோம். அதாவது நம்ம வந்து கொஞ்சம் பிரசாதமாக கொடுத்து அனுப்புகிற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வீட்டில் வச்சு சாப்பாடு போட முடியாது அப்படிங்கிறதுனால பேக் பண்ணி கொடுத்து விட்ருவாங்க, எல்லாமே கொடுத்து விட்ருவாங்க. அதே இது நம்ம உட்கார வச்சு போட்டு அனுப்பி விடுறது இன்னமும் சிறப்பு. அது வந்து உங்களுக்கு வந்து நேரம் நல்ல சலத்தில் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து உட்கார வச்சு நீங்கள் வந்து டிஃபனோ அல்லது நீங்கள் வந்து கலவை சாதமாக ரெடி பண்ணி அவங்கள வந்து ஒரு வயசு சோறு போட்டு அனுப்புங்க. இன்னமும் உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அவங்க மூலமாக நம்மளுடைய இல்லத்தில் அன்னை இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா அந்த நாளன்று எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அவங்க தான் லக்ஷ்மி, அவங்க தான் அஷ்டலக்ஷ்மி அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுக்கணும் அப்படிங்கிறது இந்த கதைகளில் இருக்குது. அதாவது வரலட்சுமி பூஜை கதைகளில் இருக்கின்றது.
இந்த பூஜையை வந்து நீங்கள் காலை நேரத்தில் ஆரம்பித்து செய்யலாம். மாலை நேரமும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். அல்லது மாலை நேரம் மட்டும் நீங்கள் பூஜையை மட்டும் செய்யலாம். விரதம் இருக்காதவர்கள் மாலை நேரம் பூஜை மட்டும் சிறப்பாக பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு தாம்பூல செட்டு கொடுக்க யாருமே வரல, நான் யாருமே கூப்பிடலை அப்படிங்கிறவங்க வந்து சுவாமிக்கு மட்டும் வச்சுட்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் அந்த நாள் வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது யாராவது ஒரு ஆளாக கூப்பிடணும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. அந்த புக்ஸ்லலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முடிந்த அளவுக்கு யாராவது கூப்பிட பாருங்கள். அப்படி கூப்பிட முடியல அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் மட்டும் பூஜை பண்ணால் கூட போதும். அடுத்த முறை நீங்கள் பண்ணும்போது கடவுள் வந்து உங்களுக்கு கூப்பிட்ற அளவுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார். இதெல்லாம் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பட்சத்தில் எல்லாமே சூப்பராக நமக்கு வந்து அமையும். ஏன்னா நீங்கள் வந்து அன்னையை கூப்பிடும்போது அன்னை நிச்சயமாக யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உங்கள்கிட்ட வருவாங்க, கட்டாயமாக வருவாங்க. வந்து நீங்கள் கொடுக்குற தாம்பூல செட்டு எல்லாம் வாங்கிட்டு தான் போவாங்க. இதுதான் நம்ம வரலட்சுமியோட நோம்போட கதையும். ஏதாவது ஒரு ரூபத்தில் அன்னை வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். ரொம்ப எளிமையான இந்த வரலட்சுமி பூஜை வழிபாடு எல்லாருமே சிறப்பாக செய்து பாருங்கள். போன வருடம் நான் வந்து படத்தை வைத்து எப்படி பூஜை செஞ்சேன் அப்படிங்கிற பதிவு வந்து இதில் இருந்தது அப்படின்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி. அடுத்த பதிவில் கலசம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.